எல்லா பேரண்ட்டும் வருவாங்க, குழந்தைய ஸ்கூல்ல டிராப் பண்ணுவாங்க, கிளம்புவாங்க. ஆனா நான் எப்பவுமே ஸ்கூல் வாசல்ல நின்று உங்ககிட்ட பேசுறத பார்த்து தானே இன்னைக்கு உங்க பிரின்சிபல் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருக்காங்க. அது அவங்களோட புரிதல் அப்படி இருக்கு. அதுவும் இல்லாம அம்மா இல்லாத பொண்ணுங்கிறதுனாலதான் நான் அவளை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்கிறேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன். இருந்தும் அவங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. 5 வயசு குழந்தை அம்மாவுக்கே நம்ம சொல்றதெல்லாம் புரியுது. அந்த அம்மாவுக்கு இதெல்லாம் புரியாமையா இருக்கும்? இத கூட புரிஞ்சுக்க முடியாதவங்கள ஏண்டி உங்க ஸ்கூல்ல பிரின்சிபலா வச்சிருக்கீங்க? சரி சரி, நான் ஒன்னும் பேசல. அம்மு, நான் உனக்கு சாப்பிடுறதுக்கு நிறைய பலகாரம் செஞ்சு வச்சிருக்கேன். வா போலாம். இத வச்சிரு. வா அம்மு, நாம போய் பலகாரம் சாப்பிடலாம். நடந்ததெல்லாம் நினைச்சு நான் எதுவும் ஃபீல் பண்ணுவேணும்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் ஒரு விஷயம்னா நீங்க இவ்ளோ தூரம் வந்தீங்க. ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் அம்மா சொல்லவும் எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. அதான் மனசு கேட்காம உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நான் ஓகே தான். நீங்க எதுவும் இத பெருசா எடுத்துக்காதீங்க.